ஸோ கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸில் வந்து யார் வந்து வின் பண்ணா அப்படின்றது தான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதின் அகாடமிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் மார்ச் 6th 2024. ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னு சொல்லி நம்ம வந்து இப்போ வந்து டீகோட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வந்து சண்டிகார் யூனிவர்சிட்டி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ 4th எடிஷனில் இருக்கிற கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸோட வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சண்டிகார் யூனிவர்சிட்டி with 71 medals. செகண்ட் யார் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி அப்படின்றது வந்து 48 மெடல்ஸோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்காங்க அப்படின்றத நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் ஓவர் இந்த கேலோ இந்தியா யூனிவர்சிட்டியோட மேஸ்காட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வேற யாரும் கிடையாது, அஷ்டலக்ஷ்மின்றத வந்து ஒரு பட்டர்ஃப்ளை உருவத்தில் வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செகண்ட் கொஸ்டின் ரோமைன் ரோலாண்ட் புக் பிரைஸ் வந்து யார் வந்து வின் பண்ணா அப்படின்றது தான் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 2024ல. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்கஜ் குமார் சாட்டர்ஜி. ஸோ பங்கஜ் குமார் சாட்டர்ஜி தான் வந்து ரோமைன் ரோலாண்ட் புக் பிரைஸ் 2024ஓட வின்னர். ஸோ இவர் எந்த புக்கை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, என்ன லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க, இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து பெங்காலியில் வந்து நடக்குது. இந்த புக் டிரான்ஸ்லேஷன் வந்து பெங்காலியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இவருக்கு வந்து ரோமைன் ரோலாண்ட் புக் பிரைஸ் 2024 வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். சப்சார்குட் ஃபெஸ்டிவல், சப்சார்குட் ஃபெஸ்டிவல் திருவிழா அதாவது எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். ஸோ மிசோரம் தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இந்த இதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவலாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் இது எந்த நேரத்தில் வந்து கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜும்மிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம இதை வந்து ஜியாகிரஃபியில் வந்து படிச்சிருப்போம். ஜும் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் டைமில் வந்துட்டு ஒரு இது வந்து முடிஞ்சோன்னா அதை எரிச்சு விடுவாங்கல்ல, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ஜும்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா இதில் ஒரு டைப் ஆஃப் டான்ஸ் இருக்கு, செராவ் அப்படின்னு வந்து ஒரு டான்ஸ் இருக்கு, செராவ் டான்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டான்ஸின் படி தான் வந்து இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. விச் இஸ் தி ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் லொக்கேட்டட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து எங்கே திறந்துருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல. ஸோ தமிழ்நாடுல ஃபார் அரவுண்ட் 400 crores வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை கொண்டு வரது. இது எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜியில் வந்துட்டு இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும் அப்படின்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின், வென் வாஸ் தி ஜியாலஜிக்கல் சர்வே இந்தியா வாஸ் ஃபவுண்டட். இதுக்கான ஆன்சரை வந்து நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்துக்கோங்க. நான் சொல்ல போகிற டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களால் வந்து இயரை வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து 174th இயர் ஆஃப் ஃபவுண்டேஷன், 174 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான இயரையும் நான் சொல்லிடுறேன், 1851 தான். ஓகே, 1851ல் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கட்டாவில் இருக்குது. அண்ட் அதோட சதர்ன் ஹெட் குவார்ட்டர்ஸ் சவுத் சைடில் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான் இதோடது. ஓகே, ஸோ இது எந்த டேட்டு எந்த மந்த்னு மட்டும் கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்னைப்பர் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஹூ இஸ் தி ஃபர்ஸ்ட் உமன் ஸ்னைப்பர் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இது வந்து பிஎஸ்ஜின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபவுண்டேஷன் இயரை வந்து நீங்கள் சொல்லுங்கள். பட் ப்ரெசண்ட்டாக வந்து இதோட டைரக்டர் ஜெனரலாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதின் அகர்வால் ஐபிஎஸ். நிதின் அகர்வால் ஐபிஎஸ் அவர்கள் தான் வந்து இதோட டைரக்டர் ஜெனரலாக வந்து இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுமான் குமாரி. அவங்க தான் வந்து த ஃபர்ஸ்ட் ஸ்னைப்பர் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இனாகிரேட்டட் தி அதித்தி ஸ்கீம். ஸோ இந்த அதித்தி ஸ்கீம் எதுக்காக வந்ததுன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த இமேஜை பாருங்கள். டெஃப் கனெக்ட் 2024 இன்னோவேட் இன்டகிரேட் இண்டிஜினைஸ். அதாவது இன்னோவேட் பண்ணணும், அது எல்லாத்தையும் இன்னோவேட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று சேர்க்கணும். சேர்த்தது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து இந்தியாவிலேயே செஞ்சதாக இருக்கணும் அப்படின்றது தான் இந்த டெஃப் கனெக்ட். டெஃப் கனெக்ட்ன்றது டிஃபென்ஸ் கனெக்ட் 2024. இது வந்து அதித்தி ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை யார் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங்.
இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான். ஓகே, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் வெப்பன்ஸை வந்துட்டு நம்ம அதிகமாக வந்து இண்டிஜீனியஸாக வந்து மேக் இன் இந்தியா மாதிரி நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக் இன் இந்தியா அப்படின்ற அந்த ஸ்கீம், அதில் வந்து என்ன இமேஜ் ஆஃப் த எந்த அனிமலோட இமேஜ் வந்து அதில் இருக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதில் ஒரு சின்ன டேட்டா 2014 அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. Which IIT is hosting the All India Research Scholars Summit 2024? இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT மெட்ராஸ். ஸோ ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் உங்களோட ரிசர்ச் எல்லாத்தையுமே கொடுங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணி இருக்கிறதுல பெஸ்ட் ரிசர்ச் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிப்போம், எது வந்து இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ஆல் இந்தியா ரிசர்ச் ஸ்காலர்ஸ் சம்மிட் பை ஐஐடி மெட்ராஸ் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். தி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் சக்ஷு. இந்த சக்ஷுன்றதை வந்து யார் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு, இந்தியாவில் தான் வந்து சக்ஷு அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடெக்ட் பீப்புள் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஃப்ராட், சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டியில் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா வந்து ரொம்பவே வந்து அதிகமான சைபர் செக்யூரிட்டிஸ் வந்து பிளாக்கேஜ் நடந்திருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி போன மாதம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த சைபர் செக்யூரிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சக்ஷுன்றது. இது வந்து நம்ம எஸ்எம்எஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So moving with the next question. Dissociative Identity Disorder Awareness Day March 5. ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிஃப்ரெண்ட்டான டே, டிசோசியேட்டிவ் ஐடென்டிட்டி டிஸார்டர் அவேர்னஸ் டே March 5. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா March 6ஓட ஆல் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம வந்து 10 to 12 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கேதர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதர் ரிலேட்டட் வீடியோஸ் ஃபார் யுவர் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். சப்ஸ்கிரைப் டு உஸ்தாதின் அகாடமி. தேங்க்யூ.